கனடாவின் ஆல்பர்டாவில் வசிக்கும் சில தற்காலிக புலம்பெயர் தொழிலாளர்கள் இனி பொது சுகாதார பராமரிப்பு முறையை பயன்படுத்த முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது அனுபவம் வாய்ந்த சர்வதேச கனடா பணி அனுமதிகளில் வசிப்பவர்களை பாதிக்கிறது. இந்த மாதம் கடந்த ஜனவரி மாதம் 7ஆம் தேதி ஆரம்பித்தது. எனினும் தங்களுக்கு இன்னும் தெளிவான விளக்கங்கள் அளிக்கப்படவில்லை என பல தொழிலாளர்கள் கூறுகின்றனர். போவ் பள்ளத்தாக்கில் ஃபான்ப் என்ற ஹோட்டல்கள், உணவகங்கள் மற்றும் சுற்றுலா வேலைகள் ஆகியவை புலம்பெயர் தொழிலாளர்களை பெரிதும் நம்பியுள்ளன. தனியார் காப்பீடு அனைத்து சுகாதார தேவைகளையும் பூர்த்தி செய்யாததால் தாங்கள் அதிருப்தி அடைந்திருப்பதாக குறித்த புலம்பெயர் தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். அத்துடன் பொது காப்பீடு இல்லாமல் சோதனைகள் மற்றும் சிகிச்சை ஆகியவை விலை உயர்ந்ததாக இருப்பதால் அவர்கள் பெரும்பாலும் மருத்துவ சந்திப்புகளை தவறவிடுகின்றனர். இவ்வாறு இருக்க தனியார் காப்பீடும் பொது சுகாதார பராமரிப்பும் ஒரே மாதிரியானவை அல்ல என நிபுணர்கள் கூறுகின்றனர். தனியார் காப்பீடு பெரும்பாலும் வழக்கமான பராமரிப்பு அல்லது நீண்டகால சுகாதார பிரச்சினைகளை உள்ளடக்குவதில்லை. இது சுகாதார பிரச்சினைகள் மேலும் மோசமடைய வழிவகுக்கும். ஆல்பர்டாவில் பல புலம்பெயர் தொழிலாளர்கள் வரி செலுத்தும் போதிலும் பொது சுகாதார பராமரிப்பை அணுக முடியாத நிலையே உள்ளது. எனினும் ஆல்பர்டா தவிர்ந்த பிற மாகாணங்கள் புலம்பெயர் தொழிலாளர்கள் பொது சுகாதார பராமரிப்பை பயன்படுத்த அனுமதிக்கின்றன. எனவே இந்த விதி நடைமுறையில் இருந்தால் ஆல்பர்டா தொழிலாளர்களை இழக்க நேரிடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.